மாணவ செல்வங்களே, இந்த காணொளியில நாம பார்க்க போறது இலக்கண குறிப்பு. நம்ம தொடர்ந்து இலக்கண குறிப்பை மிக விரிவா பார்த்துட்டு வர்றோம். இதுவரைக்கும் 15 இலக்கண குறிப்புகளை பார்த்திருக்கோம். இந்த காணொளியில அளபெடை, அதாவது அளபெடையில சொல்லிசை, இன்னிசை, இசை நிறை அல்லது செய்யுளிசை அளபெடை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 அளபெடையை பத்தி பார்க்க போறோம். இதுவரை நாம 15 காணொளிகளை பார்த்தோம்னு சொன்னேன் இல்லையா, இலக்கண குறிப்பு பற்றிய காணொளி. இதுல எல்லாமே பார்த்துட்டோம். இப்ப நாம பார்க்கறது அளபெடை. அப்ப இது 16வது காணொளி. இந்த ஒண்ணு பார்த்துட்டோம்னா மிக முக்கியமான வரக்கூடிய அத்தனை இலக்கண குறிப்புகளையும் முடித்ததாக இருக்கும். இப்ப அளபெடைக்குள்ள போகலாம். அளபெடைனா என்ன, அதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கறத விளக்கமா நான் ஏற்கனவே ஒரு காணொளியில மிக தெளிவா விளக்கி இருக்கேன். இப்ப நாம இலக்கண குறிப்புக்காக பார்க்க போறது அளபெடையில் இருக்கக்கூடிய உயிரளபெடை மட்டும்தான். உயிரளபெடை மற்றும் மொத்தம் 3 வகைப்படும். ஆனா இதுல அளபெடைனா என்ன, எப்படி அளபெடுத்து வருங்கிறது தான் இது. இப்ப பாருங்க, ஆ இ உ இது போன்ற உயிரெழுத்துக்கள் வார்த்தைகளுடைய நடுவிலையும் கடைசிலையும் வராது. எப்பவுமே வார்த்தையில சொற்களுக்கு முதல்ல தான் வரும். அப்படி கடைசியில, அதாவது நடுவுல கடைசியில வந்தால் அதுதான் அளபெடைன்னு பேரு. இந்த நெடில் எழுத்தை தொடர்ந்து அதுக்கு இனமான குறில் வரும். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அளபெடை இந்த எழுத்துக்கள் எல்லாம் நடுவுல கடைசியில வராது. அப்படி வந்தாத அளபெடை நெடில் எழுத்துக்கு பக்கத்துல அதனுடைய இனமான குறில் எழுத்து வரும். உயிரளபெடையில 3 வகை பார்த்தோம். அதுல முதலாவதாக சொல்லிசை அளபெடை. இது எப்படி எல்லாம் வரும், இலக்கண குறிப்புல எது வந்தா சொல்லிசை அளபெடை நம்ம பார்க்கணும் போடணும் அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். சொல்லினுடைய இறுதியில ஈ அப்படின்னு முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லினுடைய இறுதியில ஈ முடியும். அந்த ஈ என்ற எழுத்தை கணக்குல கொள்ளாமல் பார்த்தா, அதை கணக்குல எடுக்காம பார்த்தா நமக்கு வர்ற அந்த சொல்லானது ஓரசை சீராகத்தான் வரும். அதான் அசை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நான் அதை பத்தின டீட்டெயில்ஸா ஒரு காணொலி போட்டிருக்கேன். அதாவது நேரசை நிறைசைனா என்ன, அழகிடுதல் எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம போட்டிருக்கோம். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், போய் பாருங்க. இப்ப பாருங்க, ஒரு ஈ, அப்ப ரீ ஈ ரீ, இதுக்கு பக்கத்துல ஈ என்பதுக்கு பக்கத்துல அதனுடைய இனமான குறில் எழுத்து வந்திருக்கு. இப்ப இந்த ஈயை எடுத்துட்டு இந்த அசைய பாருங்க, இது குறில் இது நெடில். அப்போ ஒரு குறில் ஒரு நெடில் வந்தா அது நிறை. அதே மாதிரி தழி, இப்ப தா குறில், இது ழீன்றது நெடில், அப்போ இதுவும் நிறை. நசை நசை நிறை, ஈ எடுத்துடணும். ஈ இல்லாமல் பார்த்தால் ஓரசை சீராகத்தான் வரும். தொகை ஈ, தொ குறில் நெடில் நிறை, ஈ எடுத்துட்டு பார்க்கணும். வலை வா குறில் நெடில் நிறை, அப்போ ஈ என்ற எழுத்தில் முடியும். இந்த அசை இந்த சொல்லானது ஓரசை சீராக வரும். இது ரெண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா சொல்லிசை அளபெடையை மிக எளிதாக எழுதிடலாம். உயிரளபெடையில 2வதா பார்க்க போறது இன்னிசை அளபெடை. சரி, இது சொல்லினுடைய இறுதியில என்ன இருக்கும், ஊ. நம்ம முதல்ல சொல்லிசை அளபெடையில பார்க்கும்போது ஈ அப்படின்னு முடியும்னு பார்த்தோம். இப்ப இன்னிசை அளபெடையில சொல்லினுடைய இறுதி எழுத்து ஊ அப்படின்னு முடியும். அதை படிக்கும் போது ஓரசை சீரா வரும்னு படிச்சோம். ஆனா இது மூவசை சீராகத்தான் வரும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்ப பாருங்க, நம்ம எடுத்துக்காட்டாக வளர் குருவும் அப்படின்னு இருக்கு. இப்ப இதை பிரிச்சு பாருங்களேன். குறில் குறில் ஒற்று, 2 ஒற்று சேர்ந்து இது வரைக்கும் நிறை. கூ குறில் இது நெடில், அப்ப குறில் நெடில் நிறை. ஊ இம் நேர், அப்ப இது மொத்தமா நம்ம சேர்த்தோம்னா மூவசை சீராக வரும். அதே மாதிரிதான் இதுவும் தாங்குருவும், தா நெடில் வந்ததுனால நெடில் பிளஸ் ஒற்று நேர். கூரு கூ குறில் இது நெடில் நிறை, நேர். இந்த மாதிரி கெடுப்பதுவும் எடுப்பதுவும் பிரிச்சு பார்த்தீங்கன்னா மூவசை சீராகத்தான் வரும். அப்ப நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், சொல்லினுடைய இறுதி எழுத்து ஊன்னு முடியணும். அதை பிரிச்சு பார்த்தா மூவசை சீராகத்தான் வரும். அப்படி வந்தா அது இன்னிசை அளபெடை. அளபெடையில 3வது அளபெடை, 3வது வகை அளபெடை என்னன்னா இசை நிறை அளபெடை, இல்லைன்னா அதை செய்யுளிசை அளபெடைன்னு சொல்லலாம். இது ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ முதல்ல நாம படிச்சதை ஞாபகப்படுத்தி பாருங்க. சொல்லிசை அளபெடையில ஈ வரும், இன்னிசை அளபெடையில ஊ வரும். ஆனா இங்க பாருங்க, ஆ உ ஏ ஓ அப்படிங்கிற உயிரெழுத்துக்கள்ல இது முடியும். நல்லா பார்க்கணும். இந்த ஊ எதுலையும் வரும், இன்னிசை அளபெடையிலையும் வரும். ஆனா இங்கேயும் வரும்.
இதுல ஈ என்ற உயிரெழுத்து கண்டிப்பா வரவே வராது, எழுத்துல முடியவே முடியாது. அப்போ ஊ வருது, ஊ மட்டும் இன்னிசை அலப்படையிலையும் வரும், இதுலயும் வரும். ஆனா இது ஈரசை சீராகத்தான் வரும். இப்ப முதல்ல பார்த்தது ஓரசை சீர், அடுத்தது இன்னிசை அலப்படை மூவசை சீர்னு பார்த்தோம். ஆனா இசை நிறை அலப்படையில வர்றது ஈரசை சீராகத்தான் வரும். அப்ப நீங்க பிரிச்சு பார்த்து கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, படூவும் படூவும், இதை இப்ப பிரிங்க. பா குறில், இது நெடில் நிறை, நேர், அப்ப 2 அசை தான் வருது. அது மாதிரி தோழா தொழா அல் குறில் நெடில், இது நிறை நேர், அப்ப இதுவும் ஈரசை சீர். அதே மாதிரி ஓ ஓ தல் கிடையாது, அதுக்கு அடுத்தது இது நடுவுல வந்திருக்கு. இப்ப ஓங்கிறது நெடில், அப்ப நேர் நேர். அதே மாதிரி இது நேர் நேர். இப்படி ஈரசை சீராக வருவதால் இது இசை நிறை அலப்படை. இசை நிறை அலப்படையில் என்ன வரும்? ஆ உ ஏ ஓ அப்படிங்கிற உயிரெழுத்து வரும். ஈ என்ற எழுத்து வராது, ஈரசை சீராகத்தான் வரும். இப்ப முதலேருந்து ஒரு தடவை நல்லா பார்த்துருங்க. சொல்லிசை அலப்படை ஈல முடியும், ஓரசை சீராக வரும். இன்னிசை அலப்படை ஊ அப்படிங்கிற எழுத்துல முடியும், மூவசை சீரா வரும். ஆனா இசை நிறை அலப்படை இல்லைன்னா செயலிசை அலப்படைங்கிறது ஆ உ ஏ ஓ அப்படிங்கிற உயிரெழுத்துல முடியும், ஈன்ற உயிரெழுத்து வராது, ஈரசை சீராகத்தான் வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க வர்ற வினாவுல அது என்னங்கிறத பார்த்தீங்கன்னா அலப்படைய மிக தெளிவாக எழுதலாம். இதனுடைய மிக விரிவான விளக்கம் ஏற்கனவே ஒரு காணொளியில இருக்கு, அதோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன். தெளிவா படிச்சு முழு மதிப்பெண் வாங்க வாழ்த்துக்கள். நன்றி.